ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் சட்டத்துக்கு உட்பட்ட பத்திரத்தை பதிவு பண்ண மறுக்கிறாரு. ஏதோ ஒரு ஆதாயம் எதிர்பார்க்கிறாரு. ஆனா எங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உடனே போக வேண்டியது துணை பதிவுத்துறை தலைவர். அவர் கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு இதுக்காக நீங்க ரிட்டுக்கும் போக வேண்டாம். பதிவுத்துறையில மொத்தம் 5 புத்தகம் பராமரிக்கணும். 4 புத்தகம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும், ஒரு புத்தகம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பராமரிக்கணும். நீங்க அந்த ரிஜிஸ்டர்ட்ட ஐயா நீங்க சொல்ற காரணத்தெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நீங்க 2வது புத்தகத்துல பதிவு பண்ணுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு பயம் வந்துடும். ஒண்ணு அந்த புத்தகத்துல பதிவு பண்ண மறுப்பாரு, இல்லைன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் பதிவு பண்ணி கொடுத்துருவாரு. இதையும் தாண்டி அவர் அந்த புத்தகத்துல அவர் பதிவு பண்ண மறுத்தாருன்னா உடனே சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுக்கு போங்க. ஜேஎம் கிட்ட நடந்தது சொல்லுங்க. ஏன் பத்திரத்தையும் பதிவு பண்ண மறுக்கிறாரு, அதுக்கான காரணத்தை ரிஜிஸ்டர் பதிவு பண்ண மறுக்கிறாரு புத்தகத்துல 2வது புத்தகத்துல அப்படின்னு நீங்க ஜேஎம் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஜேஎம் விசாரணையை கொண்டு வந்துருவாரு. 2 தான் கேட்பாரு. ஏன் பத்திரத்தை பதிவு பண்ணல, அதுக்கான காரணத்தை 2வது புத்தகத்துல பதிவு பண்ணல. விசாரணையில உங்களுக்கான தீர்வு கிடைச்சிடும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2வது புத்தகம். மேலும் சட்ட தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.